தாவேகாவோட தலைவர் விஜய் பாஜக, அதிமுகவோட கூட்டணியில சேர்ந்தாதான் அவருடைய குறிக்கோள் வெற்றி அடையும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன். தமிழக பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் மட்டும் இல்ல, தெலுங்கானா பாண்டிச்சேரியோட ஆளுநராகவும் இருந்தவங்க. அவங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேசுறப்பதான் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்க சொன்ன முக்கியமான ஒரு இது, திமுகவுடைய ஒரு செயல்பாட்டை வச்சுக்கிட்டு திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அது என்னடா திமுகவோடதுன்னு சொல்லி கேக்குறீங்களா? திமுக 1967ல காங்கிரஸ் எப்படி வீழ்த்தினாங்க, அந்த யுக்தியை இப்ப பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. 1967 அப்படி என்னப்பா நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? அப்போ காங்கிரஸோட ஆட்சி தமிழ்நாட்டுல காங்கிரஸ அழிக்க முடியாத ஒரு கட்சியா இருந்துட்டு இருந்துச்சு. அது இல்லாம அவங்க ஆட்சியை யாராலையும் அகற்றவே முடியாதுங்கிற ஒரு சூழல்ல ரொம்ப அபரிவிதமா வளர்ந்து போயிருந்தாங்க. அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதை காலி பண்ணணும். ஏன்னா அப்ப காமராஜர் இருந்தாருல்ல, காமராஜர் ஆட்சியில இருந்தாரு. அவரை காலி பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. அதனால அவரை தோற்கடிக்கணும், காங்கிரஸை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக என்ன பண்றாங்க, அப்போ காங்கிரஸுக்கு எதிராக இருந்தக்கூடிய ராஜாஜிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு, எதிர்கட்சியா இருந்த ராஜாஜியும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து எதிரியா பார்க்கப்படுற காங்கிரஸ தோக்கடிச்சு திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. எப்படி? காங்கிரஸ தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு எதிரிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. சேர்ந்து அன்னைக்கு ஜெயிச்சு இன்னைய வரலையும் காங்கிரஸால திரும்பவும் ஆட்சியை பிடிக்க முடியல. அவங்க தனிச்சு கூட நிக்க முடியல. திமுக அதிமுக தவிர வேற எந்த இதுலயும் தனியா அவங்களால போகவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குனது 1967ல நடந்த அந்த ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில யாரு? காங்கிரஸ்க்கு எதிராக இருந்த ராஜாஜியும் திமுகவும் ஒண்ணு சேர்ந்ததுனால. அதே போல இப்பவும் ஒண்ணு சேருவோம். நீ திமுக திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஒரே குறிக்கோளா இருக்கீங்க. தாவேக்காருக்கு விஜய் எப்போ பார்த்தாலும் தீய சக்தி தீய சக்தின்னு சொல்றாரு. அப்படி இருக்கிறப்ப விஜய் திமுக வீழ்த்தணும் அப்படின்னா ஒரே வழி, அதிமுக பாஜக கூட்டணியில சேர்ந்தாதானே. அதிமுகவும் பாஜகவும் பாமக இவங்க எல்லாருமே திமுக தோக்கணும் அப்படிங்கிற ஒரே இதுல தானே செயல்பட்டு இருக்காங்க. அவங்க கூட தானே சேரணும். பாமகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, பாஜகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அதிமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. இதெல்லாம் சேர்த்தா சாலிடா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட இருக்கு. இருந்தாலுமே விஜய்க்கு 15% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. 15% வாக்கு வங்கிங்கிறது தன்னோட வாக்கு சதவீதத்தை காட்டணுங்கிறதுக்காகனா தனிச்சு நின்று காட்டிடலாம். ஆனா திமுக வீழ்த்தணும்னு சொல்லிட்டு தனிச்சு போய் நின்னா இந்த 15% வாக்கு வாங்கி ஒரு பயனுமே இல்ல. அதனால நீங்க என்ன பண்றீங்க? பாஜக திமுகவோட சேர்ந்தீங்கன்னா அந்த 15% இவங்க கூட சேர்ந்துக்கும். ஏற்கனவே இங்க பாஜக, அதிமுக, பாமக, டிடிவி தினகரன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது நீங்களும் சேர்ந்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து எளிமையா திமுக வீழ்த்திடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அதுலயும் நீங்க கூட்டணியில சேருங்க. கூட்டணிங்கிறது கொள்கைக்கான முடியதெல்லாம் கிடையாது, தேர்தலுக்கானது மட்டும்தான். நம்மளோட எதிரி தோக்கணும், அவ்வளவுதான். எதிரி தோக்குறதுக்காக அந்த தேர்தலுக்காக மட்டும் இந்த கூட்டணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இத பத்தி தாழ்கவினர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வெளியில யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.